புக் பண்ணலாம்னு இருக்கோம். அது மட்டும் P31, 32, 33 இந்த 3மே வந்து புக் பண்ணலாம்னு இருக்கோம். இந்த 3ம் T2 மொத்தம் 7 ஏக்கருக்கு மேலே நாங்கள் புக் பண்ணிக்கலாம்னா ஒரு எதுக்காக இப்போ நான் வாங்கினேன் அப்படின்னால நான் புக் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும்தான் பண்ணணும். ஏன்னா வந்து தமிழ்நாடை பொறுத்தளவு இந்தியாவை பொறுத்தளவு சிறு குறுந்தொழில் இதில் தான் அதிகமாக இருக்கும். இதில் எங்கள் அமைப்பில் வந்து மகளிர் குழு வந்து தனியாகவே வச்சுருக்கோம். அவங்க ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு தனித்தனியாக வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வச்சுருக்கோம். அவங்களுக்கு தேனி மாவட்டத்தில் இருக்கிற அந்த மகளிர் குழுவுக்கு எல்லாத்துக்குமே அங்கே இடம் செட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கோம். இப்போ அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா 1 ஏக்கரு 2 ஏக்கரு 50 சென்ட் என்று எடுக்கிறது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். இதற்கு ஒரு 10 சென்ட் 20 சென்ட் வர்ற மாதிரி இல்லாட்டி மொத்தமாகவே என்கிட்ட கொடுத்து நாங்கள் பிரித்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. அதற்கு கொஞ்சம் நீங்கள் ஆவணம் செஞ்சு கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்த கட்ட ப்ராசஸ் மிச்சம் இருக்கிறதையும் நாங்கள் எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்குன்றது கூறி எங்களுக்கு உதவி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா சனிக்கிழமை 4 மணி வரைக்கும் இருந்து எங்களுக்காக இருந்து பொறுமையாக இருந்து கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்தீங்க. இது நடக்கணுன்ற நம்பிக்கையோட மைக்கை கொடுக்குறேன் நான். இல்லை அதாவது ஆக்சுவலாக சிப்கார்ட்டோட நாம்ஸ் படி வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், அதாவது 50 crores மேலே ஓரளவு கம்பெனி வந்தால் நல்லா இருக்குன்னு அவங்க ஒரு மோட்டிவேஷனில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொன்னதை வந்து நான் எங்கள் எம்டியோட நடத்தி கொண்டு போயிடுறேன். இப்படி கேட்குறாங்க சார், இன்வெஸ்டர்ஸ் கேட்குறாங்கன்னு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் அதை எவ்வளவு பாசிட்டிவாக முடிச்சு கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக நான் முடிச்சு கொடுத்துருக்கேன். உங்களால் முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக கவலைப்படாமல் முடிச்சு